ஏய் நான் கையிலேயே ரொம்ப நாளா ஏன் தோல்ல போட்டுக்கன்னு சொல்லாம இருந்தனே இப்ப அந்த ரகசியத்தை சொல்ல போறேன். நீ இத்தனை நாளா சொல்லாம இருந்தனாலதான் இவன் 10 நாளா கடல்ல இறங்கல, நான் 30 நாள் சாப்பாடு சாப்பிடல. இதோ இவன் இதுக்கு மேல வளரவே இல்ல. பெரிய ரகசியம் சொல்லுடா. நான் பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணுக்கு நல்லா வீணை வாசிக்க தெரியும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் பொண்ணு 10 விரலையும் வாசிப்பா, இந்த விரல்ல மட்டும் வாசிக்க மாட்டான்னு சொன்னேன். இப்படித்தாண்ட அதிர்ச்சி அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் இது ஏன் வரலாச்சே எப்படி வாசிப்பான்னு சொன்னேன். அடிச்சதோட விட்டா பரவாயில்லையே, உன் மூஞ்சிக்கு எவன்டா பொண்ணு இருப்பான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி கையில அவுத்த கையில தோல்ல மாட்டினதுதான். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது இடுப்புல கட்டுறது சபதம் போட்டேன். வாங்க வாங்க, உங்க எதிர்காலத்தை பத்தி சொல்றேன் வாங்க. ஆண்டி அரசன் ஆனதும் அரசன் போண்டி ஆனதும் அண்ணன் தம்பி சண்டை, நிலத்தகராறு, புருஷன் முண்டாட்டி பிரியறது, விபத்துல செத்தது, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கேன். கையை காட்டுங்க. ஏண்டா பொந்துவாயா, நீ யாருக்குமே நல்ல விஷயங்களை சொன்னது இல்லையா? கையை காட்டுங்க சொல்லிடுவோம். இவர் இதுக்கு முன்னால ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கணுமே. நாங்க அங்க இருந்து பேசினத நீ இங்க இருந்து கேட்டுட்டு எங்க கிட்டயே திருப்பி சொன்ன, நீ அடி வாங்குவ. சத்தியமா சொல்றேன், இவரோட கைரேக அமைப்புப்படி இவரோட ஜாதகத்துல லக்னம் மீனம், மீனத்துக்கு 7ஆம் இடமாகிய கலஸ்தரஸ்தானம் கன்னி, கன்னியில ராகுவும் கேதுவும் அதிசயமா ஒன்னா சேர்ந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது பொண்ணு பார்க்க போன அடியில வாங்கிட்டு வரணும், இதுதானே எங்க ஜோசியமே சொல்லுது. ஜோசியம் என்ன சொல்லுது தெரியுமா? இனிமே நீ ஜோசியமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. பனானா ஏய் பனானா ஏம்மா அடிச்சீங்க? அத கூட்டல. எப்ப கூப்பிட்டீங்க? அத பனானா பனானா கூட்டல. அது யாருமா? ஏய் நீ என்ன விக்கிற? வாய பயம். இதுக்கு தான் இங்கிலீஷ்ல பனானா சொல்றது. ஏய் என்ன தமிழ்நாட்டுல வந்து டச் புஷ் இங்கிலீஷ் பேசிட்டு தமிழ் பேசுவோய். ஏய் don't touch me. I don't like anyone touching me and kissing me. அக்கா என்ன சொல்லுது? அக்காவை கிச்சு முச்சு முட்ட கூடாதுன்னு சொல்லுது. இல்லக்கா You bloody boatman. You bloody fisherman. You bloody idiot. என்னடி டச் புஷ் இச்சு கிச்சு? எனக்கு என்ன பண்ண பாரு. இரு உன்னை நான் என்ன பண்ற பாரு. பொண்ணு ஊடுச்சே, சீக்கிரம் இறங்குடா. ஐயோ ஐயோ ஏண்டா பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியே அடிபடுத? ஒருவேளை ஜோசியம் சொன்னது சரியா இருக்குமோ? அடச்சை, அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு இந்த கையில இடுப்புல கட்டண்டா. தூக்குங்கடா. தூக்க வேண்டியதா இருக்கு. ஐலசா டேய் என்னடா வாசல்லையே பயம் போட்டுருக்காங்க? சம்பந்தம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளாரே விடுவானுங்க போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. பயக்கல விடா. வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். நான் தான் கல்யாண பொண்ணு. அம்மா உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, போய் கூட்டிட்டு வரேன். என்னடா பொண்ணு பார்த்த? கல்யாண பொண்ணுக்கா அம்மாவுக்கா? பொண்ணுக்கு தானுங்க. இது ஒரு வித்தியாசமான குடும்பங்க. என்ன வித்தியாசமான குடும்பம்? வழக்கமா அம்மா தான் பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டி வருவாங்க. இது என்ன பொண்ணு போய் அம்மா கூட்டி வரும்னு சொல்றது? குழப்புறாங்களே. வணக்கங்க. நான் தான் பொண்ணோட அம்மா. இவர் தாம்மா மாப்பிள்ள. கொஞ்சம் இருங்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். அப்பாவா? அவர் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. அது ஒண்ணு இல்லைங்க, இது வரைக்கும் வந்த மாப்பிள்ளை எல்லாம் அடி வாங்கிட்டு போனாங்க. இந்த மாப்பிள்ளையாவது நல்லபடியா அமையணுமேன்னு ஒவ்வொருத்தரா நல்ல நேரம் பார்த்து வரோம். இங்க வந்தா இவனை நம்பாதீங்க பாடு. அரமண்டையில நடுக்கோடு வேற. இவர் தாங்க என் அப்பா. பாப்பீங்க உங்க வாய் பொந்து வாயில நல்ல வாயி. அவ இன்னைக்கு சொரா புட்டுதா. ஐயோ நான் படகுல வரல. பொண்ணு பாக்க போறியா? ஐயோ பொண்ணு பாக்க போவே. நல்லா ஒரு கல்யாணம் வேணும். பொண்ணு பாக்க போறேன். ஐயோ பாத்துட்டியா? அடுத்து வா. ஐயோ கடல் பாரு. போ போ. காசு கொடுத்தியா? போ. ஓடு. வா 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 வா. பாத்து போயிட்டே இரு. இது பொண்ணு இல்லையா? கடல் கனி. பாத்து போய் சீக்கிரம். பொம்பளைங்க
எங்க தாத்தாவுக்கு தாத்தா சொல்லியிருக்காரு, அந்த காலத்துல கடல்ல எக்கச்சக்கமான கடல் கண்ணி இருந்துச்சான். இந்தியாவுல இப்பெல்லாம் இதெல்லாம் இல்ல. நம்ம முத்தலகு போட்ட வலையில எப்படியும் ஒண்ணு மாட்டிருச்சு. வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, கண்ணு இருக்கு. இந்த கடற்கண்ணி பேசுமா? தண்ணியில் தாண்டா பேசும். யார் கூட? இன்னொரு கடல் கண்ணியோட. எந்திரிச்சு உட்காந்துருச்சு, பயமா இருக்கு. டேய் முதலாளி வந்து ஓடியாங்க. ஓடுங்கடா. தானே தந்தாரோ தந்தான தானே தானா தந்தனா தானே தானா. அட எண்ணி நீளோ எண்ணி நீளோ மேலும் நீளு எகசாயம் பண்ண தெரியல. டேய் அங்க வர்ற சரியான குறுமுட்டை. అదే మా ఊర్లో అయితే కరుము నెల్లు అన్ని వేసి లక్షల లక్షల డబ్బు కట్టల కట్టల ఎడిచింది. అమ్మో అమ్మో జాలి. நிலங்கிறான், தண்ணிங்கிறான், விவசாயம்ங்கிறான். ஒண்ணு செய்யுமா? இவங்கிட்ட பீச்சை வித்து நம்ம காசாக்கிடுவோம். ஆமாங்க. இவரா தண்ணி இங்க வச்சுட்டு மா ஊரு வந்துட்டு கிருஷ்ணான தண்ணி கேட்டுச்சு. சே 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 சே, இந்த வேலைக்காரங்க ஒழுங்கா வேலைக்கு வரது இல்ல. அதனால இந்த நிலத்தை கொடுத்துட போறேன். இந்த இடத்தை எவன்டா வாங்குவா? டே கம்மி விலையா இருந்தாலும் ஒரு நல்ல விவசாயி கொடுக்கலாம்னு இருக்கேன். சுவாமி இந்த நிலம் எங்கள் தானே? ஆமாமா ஏதான் அன்னி மீது சுவாமி. அன்னி இதுலயே ஏதாயா? எவ்வளவு சுவாமி? நீ எவ்வளவு வச்சிருக்க? 10,000 சுவாமி. ஒரு ஏக்கர். 2 ஏக்கர் கொடு சுவாமி. ரொம்பவும் ஆசைப்படாத. முதல்ல இதுல விவசாயத்தை பண்ணு, அதுல வருமானம் வருது பாரு, அப்புறம் 2 ஏக்கர் வாங்கலாம். சரி சரி சரி. ஏய் அவனுக்கு விஷயம் புரியறதுக்குள்ளார ஓடி போயிடுவோம் வா. அப்ப நாங்க வர்றோம். நல்ல వామ్మనిమ్మ వామ్మ వామ్మనిమ్మ వామ్మ నీవు నన్ను జోడి బీచ్ పక్కన వాడి. ஏய் அங்க பாருங்கடா, கோவிந்த விவசாயம் பண்றான். ఎరువాక సాగారో రన్నో చిన్నన్న నీ కష్టమంతా తీరునరో అన్నో తెలుగన్న జలపడ దోపడ ఎడ్ల గట్టుకో. హై హై హై. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? தெரியல, விவசாயம் பண்ற. ஏண்டா பீச்சில் வந்து ஏறு விடுறியா? உனக்கு அறிவு இருக்கா? அரே నేను దుడ్డు గుర్తు వాంగచ్చు స్వామి. நீ இது வரைக்கும் எவங்கிட்ட ஒழுங்கா வாங்கல, இனிமே தான் வாங்க போற. அவர்கிட்ட வாங்க சுவாமி. நீ எவங்கிட்ட வாங்கினாலும் எங்கிட்ட வாங்கினாத்தான் இனிமே இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். போடா. ஐயோ போடா. ஐயோ ஐயோ மோசம் பண்ண சார். ஐயோ ஏய் அவன் இத மாட்டினா பின்னிடுவான். அப்புறம் நம்ம கதி கோவிந்தா கோவிந்தா. அக்கா இந்த மாதிரி துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த துணி இருக்கட்டும், முதல்ல அங்கே அவங்க அரையும் குறையமா நிக்கிறாங்க, போய் பாரு. அரையும் குறையமா? ஆமாப்பா, இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன், நீ போய் பாரு. என்னங்க? ஐயோ ஐயோ எல்லாம் பாக்குறானுங்களே. என்ன சொல்ற? ஐயோ என்னங்க இது? ஏன் சும்மா போட்டு இப்படி நிக்கிறீங்க? இந்த பாருங்க, கடலுக்கு போகாம எல்லாரும் உங்களே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. டேய் பார்க்காதீங்க, போடா போங்கடா. நான் மறைச்சுக்கிறேன், போங்க போடா. டேய் வாங்க வாங்க. ஐயோ டேய் போங்கடா. டேய் ஐயா நீங்க வாங்க, நீங்க வாங்க. என்னங்க இதெல்லாம்? இப்படி எல்லாம் போய் வெளியே நிக்கலாமா? நம்ம வீட்டு பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட இப்படிப்பட்ட துணியெல்லாம் போட்டு நிக்க மாட்டாங்க. நீங்க என்ன? இந்த பாருங்க, உங்க கள்ளங்கப்படம் இல்லாத மனசு புரிஞ்சிக்காம பாக்குறவங்க பேசுவாங்க. ஐயோ மாத்திக்க துணி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த பாருங்க, உங்களுக்காக விதவிதமா துணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
பிடிச்சிருக்கா? என்ன பாக்குறீங்க? எங்களை நம்பி வந்துட்டீங்கல்ல, நீங்க உங்க இடத்துக்கு போற வரைக்கும் உங்களை சந்தோஷமா பாதுகாத்து அனுப்ப வேண்டியது நம்ம பொறுப்பு. போட்டுங்க. போட்டுங்க போட்டுங்க. என்ன டேய், இந்த பொண்ணு எப்படி? இந்த பொண்ணு நிச்சயமா இவருக்கு அமைஞ்சிருங்க. தம்பி கூட பொண்ணை பாத்திருக்கேன், அவனை கேட்டு பாருங்க. பொண்ணை பார்த்தங்க, ரொம்ப அழகா இருக்கு. டேய், ஜோசி ரூட்ல அடி வாங்குனது மாதிரி வாங்க மாட்டோமே. நீங்க எங்கடா அவனிங்க? என் உடம்புலடா ஜூஸ் குடிச்சிட்டான். டேய், நீங்க உள்ள போங்க, நான் இதுக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய், முதல்ல பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன், அதுக்காடா போறது? விரல மடக்கிட்டு உள்ளார போடா. ரொம்ப நேரமா அடக்கி வச்சிருக்கேன்டா. கொஞ்ச நேரம் அடிக்க வை. போடா. ஐயோ, வாங்க. வணக்கம். வணக்கம். இதுல மாப்பிள்ளை யாருங்க? இவருதாங்க. வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? மாப்பிள்ளை தினமும் தண்ணியில வலை வீசுறாருங்க. வீசுற வலையில மீனும் சிக்கிறது இல்ல, வெளியில பொண்ணு சிக்கிறது இல்ல. இந்தாங்க தண்ணி. தண்ணியா வேண்டாம். தண்ணியிலேயே பொழப்பு நடத்துற நீங்க தண்ணியை பார்த்து எங்க பயப்படுறீங்க? தண்ணி வேண்டாங்க. முதல்ல வீடு தேடி வந்திருக்கீங்க. யாருக்கு வேண்டானாலும் மாப்பிள்ள கொஞ்சமாவது சாப்பிடணும். அதுதாங்க எங்க வழக்கம். இந்த பொண்ணு வேணும்னா குடிடா. ஐயோ, ஏற்கனவே அடக்கி வச்சிருக்கேன், இது வேறயா? இதுதாங்க எங்க பொண்ணு. எங்க பொண்ணு ரொம்ப கைராசிக்காரிங்க. எங்க வீட்டு செடியெல்லாம் தண்ணி ஊத்தி வளர்த்ததே எங்க பொண்ணு தாங்க. அவ ஊத்தி வளர்த்தது தாங்க இந்த வீட்டு மரங்க எல்லாமே. அவ கையால தண்ணி ஊத்தி வளர்த்த தென்னை மரத்துல ஒரு இளநிய சீவி பார்த்தா ஒரு பக்கெட் தண்ணி கிடைக்குங்க. ஐயோ, என்னங்க ஒரு பக்கெட் தண்ணி வரும்னு சொன்னீங்களே, அததான் அவர் ரசிக்கிறாரு. என் பொண்ணு ஆத்திலையும் நீந்துவா, கிணத்துலயும் நீந்துவா, கடலையும் நீந்துவா. தண்ணிய பார்த்தா துள்ளி துள்ளி ஓடுவா. ஆனா ஒன்னே ஒண்ணுக்கு தான் பயப்படுவா. எதுக்குங்க? ஒண்ணுக்கு. மாப்பிள்ளையா நெளிகிறாரு? அவரு அதுக்கு தாங்க நெளிறாரு. எதுக்கு? நீங்க சொன்ன அதே ஒண்ணுக்கு தான். புரியலையே. அவரை கொஞ்சம் தனியா விட்டீங்கன்னா வெளியில போய் சிந்திச்சிட்டு வருவாரு. அட என்னங்க நீங்க, பொண்ணை பத்தி இவ்வளவு சொல்லியும் என்ன சிந்திக்க வேண்டியிருக்கு? அந்த ஒண்ணுக்கு தாங்க அவர் சிந்திக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, சின்ன விஷயம். பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, அந்த ஒண்ணுக்கு தான் அவ பயப்படுறா. மாப்பிளைக்கு நல்ல குரல். அவரு படுற அவஸ்தையில கொஞ்சம் விட்டீங்கன்னா இங்கே கச்சேரி நடத்திடுவாருங்க. அதான் இப்பவே சிந்திக்கிறாரா? இன்னொரு சொம்பு தண்ணி சாப்பிட்டா நல்லா பாடலாம். பாடலாம் இல்ல, இங்கிருந்து ஓடலாம். ஏன் மாப்பிள்ளை ஓடிட்டாரு? அவர் ரொம்ப அடக்குங்க, இது வரைக்கும் அடக்கி வச்சிருந்தாருங்க, இதுக்கு மேல அடக்க முடியாம ஓடிட்டாருங்க. அப்பா, பாத்துருமா அங்கே போ. அடக்கி வச்சிருந்தாரா? என்ன பண்ண போற? அவன் கையில மேலதான் கட்ட முடியும், இந்த ஜென்மத்துல கீழே கட்டவே முடியாது. மாத்து வாங்க தூர ஓடிடலாம், வாங்கடா. இது வரைக்கும் பார்க்கவே இல்லைங்க. ஏண்டா இவ்வளவு துணி தொங்குறது கண்ணுக்கு தெரியலையா உனக்கு? ஒண்ணுக்கு தான் உள்ள அவஸ்தைப்பட்டியே. வேலைக்காரி பொண்ணு குடிக்கிறத பாக்கத்தானா ஓடுறா? தலைதறிக்க ஓடுறா. ஏற்கனவே மூஞ்சி ஒரு மாதிரி, இதுல இது வேறையா? இந்த மூஞ்சி எவன் பொண்ணு கூட வீட்டுக்குள்ள ஊர் பேர் தெரியாத பொண்ணை வச்சுக்கிட்டு என்னடா பண்றீங்க? வாமா வா. இவருக்கு இவர்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாதா? நியாயம் கேட்க போனங்க முதலாளிய வீடு வேலையை அடிச்சுட்டாங்க. வாடி வா. அக்காளும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சுத்தமா இருந்த இந்த குப்பத்தை அசிங்கப்படிட்டாங்க. சார், இவர் சொல்றத நம்பாதீங்க. எங்களால அந்த குப்பத்துக்கு எந்த கலங்கமும் வராது. அப்படின்னா எங்களுக்கு தகவல் சொல்லாம இத்தனை நாள் அந்த பொண்ணை ஏன் வீட்டுக்குள்ள வச்சிருந்த? சார் அவதான் சார், அவதான் எப்படி இருக்கா பாருங்க. சொல்ல முடியாத பிரச்சனையை மனசுல சுமந்துக்கிட்டு தான் இங்க வந்து சேர்ந்தாங்க. நான் போலீஸுக்கு போய் சொல்றேன்னு சொன்னேன், மறுபடியும் கடல்ல குதிச்சிடுவேன்னாங்க. அதனாலதான் சொல்லாம இருந்துட்டேன். சரி, நாங்க தான் வந்துட்டோம்ல, அந்த பொண்ணை எங்களோட அனுப்பி வை. சார், என் பேர் வைதேகி. இதுக்கு மேல என்னை பத்தி நான் சொல்ல விரும்பல. நான் படிச்சவன், உலகம் தெரிஞ்சவன், 18 வயசான மேஜர். முழு திருப்தியோடையும் சந்தோஷத்தோடையும் தான் நான் இங்க இருக்கேன். உங்க கூட வரதை விட இந்த இடமே எனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். போயிட்டு வாங்க.
தலைவா எல்லாம் புஷ்னு புஸ்வானம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. அடியில் உட்கார். ஓகே, ஏசி போடுங்க. நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். 30 வருஷமா நீ கடலுக்கு போயிட்டு தான் இருக்கிற. இது வரைக்கும் ஒரு மீனை கூட பிடிச்சது இல்ல. அப்படி என்ன புதுசா விஷயத்தை கண்டுபிடிச்சிட்ட? அன்னைக்கு ராத்திரி ஒரே மழை, சலசலன்னு அலை, படபடன்னு இடி, சுசுன்னு காத்து. திரும்பி பார்த்தா ஒரு மரம், மரத்தை சுத்தி கிளையெல்லாம் இலை. அத பார்த்த உடனே யோசிச்சேன். அடுத்த நாள் யோசிச்சேன். அதுக்கு அடுத்த நாள் யோசிச்சேன். அதுக்கு அடுத்த நாள் யோசிச்சேன். யோசிச்சது போதும்டா, விஷயத்த சொல்லு. ஏன் இந்த மரம், கொடி, செடி, புல்லு, இலையெல்லாம் பச்சையா இருக்கு? இது வரைக்கும் யாரும் யோசிக்காத விஷயம். இதுக்கு பதில கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் பச்சையா இருக்கு? இதுக்கெல்லாம் பச்சை தண்ணி ஊத்தி வளர்க்கறதுனாலதான் பச்சையா இருக்கு. இங்கேயே புதைச்சி நானும் பச்சை தண்ணி ஊத்துறேன், நீயும் பச்சை மரமா வளர்ந்துரு. நம்ம கோயிந்தா. అయ్యయ్యో డబ్బుల డబ్బులు పోయనే చేతుల కాలి ఆయనే. ஏய் கோயிந்தா, அடி பின்னிடுவா, சீக்கிரம் ஓடியாடா. ఉన్నది కాస్త ఊడింది, సర్వమంగళం పాడింది, పెళ్ళా మెడలో నగలతాని సాపోయింది. అయ్యో గోవిందా, కిట్ట వరాడి. ఏమి జంతువురా నువ్వు? இந்த மாத்திரம் எப்போ பார்க்கலையே. யார நீ? நான் மனுஷன் இல்ல, கடல் ஆமை. கடல்ல இருந்து கரைக்கு வந்து மனுஷனை பிச்சு திண்டு மறுபடியும் கடலுக்குள்ளே போயிருவேன். தப்பிச்சோம். எப்பவும் எந்த நேரமும் சதா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, நேத்து ஒரு புது விஷயத்தை யோசிச்சு அதுக்கு பதிலையும் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது? கடல் நீர் ஏன் நீளமா இருக்கு தெரியுமா? தெரியலையே. அது ரொம்ப நீளமா இருக்கிறதுனாலதான் நீளமா இருக்கு. நீ அடி வாங்கறதுக்குன்னே பிறந்திருக்கிற. சொன்னா கேங்கடா, மாங்காய் மடையங்களா? என்னடா சொன்ன? யார பார்த்தா மாங்காய் மடையன்னு சொல்ற? நீ செத்து உன்னை புதைச்சா அந்த இடத்துல பூச்சிதான் வரும். மாங்கொட்டையை கடிச்சு துப்புனா அந்த இடத்துல மரமே வரும். மாங்காய உலகம் பூரா ஊர்வா போட்டு விக்கிறானே, அவன்லாம் மடையனாடா? இல்லங்க, ஒரு மாங்காய்க்காக உணவு யுத்தமே நடத்திக்க போட்டுருக்கு. மனுஷனுங்க சொல்ல மாட்டேன். வேற ஏதாவது மடையன் வேணா சொல்லு. இனிமே மாங்காய் மடையன்னு யாரையும் சொல்லக்கூடாது. ஜாக்கிரதை. என்ன இப்படி குறைஞ்சிட்டா? அவன் கிடக்காண்ட வாத்து மடைய. என்னடா வாத்து மடையனா? வாத்து என்னைக்காவது பேசியிருக்கா? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போயிருக்கா? அப்ப எதுக்குடா வாத்து மடையன்னு சொன்ன? எல்லாரும் சொல்றாங்க, நான் சொன்னங்க. எல்லாரும் சொன்னா நீ சொல்லிடுவியா? கோழி மடையன்னு சொல்றீங்களா? கொக்கு மடையன்னு சொல்றீங்களா? காக்கா மடையன்னு சொல்றீங்களா? அப்ப ஏன்னா வாத்து மடையன் மட்டும் சொல்றீங்க? ஐயா ஐயா, வாத்து அறிவாளி, வாத்து புத்திசாலி, வாத்து மேதை. போதுமா வாத்தண்ட? இனிமே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஜாக்கிரதை. ஐயோ டபுல டப்புలు போயனே. அங்க பாரு, கோயிந்த வரா. பெள்ளா இக்கடுனாரா விடமாட்டா. அவன் கையில மாட்டினா பொண்ணே விடுவான். எங்க இருக்காரா? விடமாட்டா. இன்னைக்கு பாதத்துல கால ஒரே மிதி. விடமாட்டா. இன்னைக்கு பினிஷ் பண்ற போறேன். விடமாட்டா. பணம் போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு. விடமாட்டா. நாச்சு பண்றேன், பினிஷ் பண்றேன். வாங்க 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 வாங்க. இது பொண்ணோட அப்பா தெலுங்காரு, இது பொண்ணோட அம்மா. வரும் இருக்கோ. பையனாரா? பையனா? ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க கேரளா. மலையாளத்துல மாப்பிள்ளைய கூட பையன் சொல்லலாம். பையன் இவர் தாங்க. வாழ மீன் மேல் வளவளன்னு இருப்பாரு. ரொம்ப நல்லவர். அப்பா தெலுங்கு, அம்மா மலையாளம். இவங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் பாஷையை நான் தாங்க புரிய வைப்பேன். நீங்க யாரு? இவங்க பாஷை இவருக்கு புரியணுங்கிறதுக்காக இவர் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் எல்லா பாஷையும் பேசுவேன். அப்பா எங்களை காப்பாத்தா. இந்த வீட்டுல நீங்களாவது ஒரு தமிழ் பொண்ணு இருக்கீங்க. நானும் தமிழ் பொண்ணு இல்லைங்க, பெங்காலி. மொத்தத்துல நாங்க காலி. பொண்ணுக்காக தமிழ் தெரியுமா? தெரியாதே. மலையாளம் தெரியாதே. தெலுங்கு தெரியாது. ஊமையா? இல்லையே. அப்ப என்ன பாஷையில பேசுவா? நாங்க பேசுற எந்த பாஷையும் புரியாம அவளா ஒரு பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டா. பேசி பாருங்களேன். என் வருங்கால மனைவியே, உன் பேர் என்ன?
ஐ மியா மியா. ஏன் அழுகுற? அந்த பொண்ணுக்கு ஒரு பாஷையும் தெரியல. நீ அந்த பொண்ணுகிட்ட எந்த பாஷையில பேச போற? மாப்பிளைக்கு பாஷையாடா முக்கியம், பொண்ணு தானே முக்கியம். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. கைய பிடிங்க, தட்டி பிடிங்க. எங்க குடும்ப வழக்கப்படி தட்டி பிடிச்சுதான் சம்மதம் சொல்றது. தாலி இருந்தா கொடுங்க, இங்கேயே கட்டிடுவாரு. இதுக்கு மேல எங்களால பொண்ணு தேட முடியாது. இந்த வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் இவங்க அண்ணன் எல்லாம் நடக்காது. அவர் இப்ப வந்தாருன்னா இப்பவே தாலியை கட்டிடலாம். யாருங்க அவரு? இதோ வந்துட்டாரு. చూడండి. இந்த லாபத்துக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குல்ல. ஏய் திருட்டு பசங்களா, இங்கதான் ஆயிருக்காரா? இங்குள்ள விடமாட்டா. எல்லாரும் உள்ள போங்க. மாட்டு கட்சி బల్లి 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 నరసింహ చోమీరా నిన్ను నలసక వింటనురా.